பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோபூஜை. திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு மூலவர் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆகிய 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றார். ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் இந்த திருக்கோயிலில் நடைபெற்று வருகின்றன. அதன் நிகழ்வாக தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ பராபவ வருட பிறப்பினை முன்னிட்டு அதிகாலையில் கோபூஜை நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதைத் தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பாக பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜைகள் நடைபெற்றது. புது வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீசுக்தம் சொல்லி குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கற்பூர ஹாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். பசுவுக்கு அகத்திக்கீரை பழம் கொடுத்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவருக்கும் கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆண்டுக்கு 3 முறை மட்டுமே நடைபெறும் மூலவர் திருமஞ்சனம் சித்திரை விஷுவினை முன்னிட்டு நண்பகலை நடைபெற்றது. மேலும் சித்திரை விஷுவினை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் கனி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தமிழ் புத்தாண்டில் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சுவாமியை வணங்கி வழிபட்டனர்.